இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 35 மீனவர்கள் கடலுக்கு சென்றிருந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆழ்ந்த வேதனையும் கவலையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் 2 மீனவர்கள் உயிரிழந்த நிலையில் மீனவர் பிரச்சினை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சரை தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் சந்தித்தனர் என்றும், ஆனால் அதற்கு பிறகும் குறிப்பிடத்தக்க நிவாரணமோ தீர்வோ ஏற்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படும் சம்பவங்களால் மீனவ குடும்பங்கள் மிகுந்த துயரங்களுக்கு ஆளாவதோடு கடலோர மீனவ சமுதாயத்தினரிடையே அச்ச உணர்வும் அவர்களது வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மையும் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். எனவே கடலோர மீனவ சமுதாயத்தினரின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்து தாயகத்திற்கு அழைத்து வருவதை உறுதி செய்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.